ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். குழம்பு பற்றி பார்க்க போகிறோன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆல் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் ரொம்ப ஒரு புல்லிஷான கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி ரேலியில் வந்து பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ 3 months வந்து பார்த்தீங்கன்னா ஆல் காயின்ஸாக இருக்கட்டும், கிரிப்டோ மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தது. பட் இப்போ எல்லா காயின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்து பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இருக்கலாம், ஸோ எல்லாத்தையும் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த புது சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். கைஸ், லாஸ்ட் இயரோட அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு ரொம்ப மோசமான ஒரு டவுன் ட்ரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. நிறைய ஆல் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே ஒரு நியூ லோக்கு வந்து போயிட்டு இருந்தது. பட் இந்த இயரோட ஜான்வரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே லார்ஜ் கேப் காயின்ஸாக இருக்கட்டும், மீமி காயின்ஸாக இருக்கட்டும், ஏஐ ட்ரெண்டாக இருக்கட்டும், இந்த காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவுமே இப்போ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் வீக்லி டைம் ஃப்ரேம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷான கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை பார்க்குறப்ப ஆல் காயின்ஸ் எல்லாமே ஒரு ரெக்கவரி ரேலிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ எத்தீரியமோட டெய்லி டைம் ஃப்ரேம் சார்ட் வந்து பார்க்குறப்ப எத்தீரியம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வருதுன்னா 3452 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அதையுமே உடச்சிச்சுன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா $3,700 வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி வந்து போகும். தென் அடுத்ததாக நம்ம எத்தீரியம் பை பிடிசி பேரோட சார்ட் வந்து பார்த்தோன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ எப்படியாவது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து கொடுத்ததுன்னா ஆப்வியஸாக எத்தீரியமோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $3,400 $3,700 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் வந்து போகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் ஆனாலே டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா கிரிப்டோ மார்க்கெட்டில் இந்த மணியோட ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின்லேருந்து எத்தீரியம் அண்ட் அதர் லார்ஜ் கேப் காயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து போகணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாமினன்ஸுன்றது ரொம்ப பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா டம்ப் வந்து ஆகும். தென் அடுத்தா நம்ம இந்த அதர்ஸோட டாமினன்ஸோட சார்ட் பார்த்தோம்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ இதோட அப்பர் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ எப்படியாவது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் நல்ல வால்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து கொடுத்துடணும். ஸோ பிரேக் அவுட் மட்டும் ஆச்சுன்னா இன்னும் இந்த ஆல் காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 10லேருந்து 15% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து கொடுக்கும். ஸோ லாஸ்ட் ஒரு 3 months எந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இருந்ததோ இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி ரேலி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் வீக்லி கேண்டில் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வந்து வைக்கணும். ஸோ அகைன் கிரிப்டோ மார்க்கெட்டில் நல்ல வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய ஆல் காயின்ஸோட சார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இப்போ பிரேக் அவுட்மே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். பட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபட் வந்து வந்திருக்கு. யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெனின்சுலா வந்து அட்டாக் பண்ணியிருக்க நியூஸ் கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. பட் இதனால கிரிப்டோ மார்க்கெட்டில் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இம்பாக்டும் இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. சப்போஸ் மார்க்கெட் இந்த நியூஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவுமே விழுந்ததுன்னா இப்போ ஆல் காயின்ஸில் நடந்திருக்கக்கூடிய எல்லா பிரேக் அவுட்மே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேக் அவுட்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஹோப்ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்காதுன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன். ஸோ நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், கரெண்ட் மார்க்கெட் அப்டேட் பற்றி உங்களுக்கு ஷார்ட் பண்ண ஸோ கண்டிப்பாக ரொம்ப சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பார்த்துட்டு நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குன்னு சப்போர்ட் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.